பிளட் சர்க்குலேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் சொன்னேன். பிகாஸ் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் இருக்கோ நம்ம பாடிக்கு ஒரு ஹீட்டை கொடுக்கறதுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரெண்டாவது நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள போகணும்னாலுமே அப்போ பிளட் டிரான்ஸ்போர்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது. ஒரு நாளைக்கு சராசரியா 7200 லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 360 மில்லியன் ரத்த குழாய்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. சில காரணங்கள்னால என்ன ஆகும்னா இந்த நல்லா இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் இந்த மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரத்த குழாய்களோட எலாஸ்டிசிட்டி குறைய ஆரம்பிக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் குறையுது. இதனாலுமே நிறைய ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ ஆர்ஜினின் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த ஆர்ஜினின் அப்படிங்கிறது இது நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செய்யும். ஸோ நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகிறதுனால சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். ஆர் ரத்த குழாய்களோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுனாலே பாயிண்ட் நம்பர் 1 ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் திரும்ப நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு L-ஆர்ஜினின் பயன்படுத்தலாம். இந்த ரத்த குழாய்கள்ல கொழுப்பு தங்கறத பத்தி நான் சொன்னேன். இதுக்கு அத்ரோஸ்க்ளீரோசிஸ் இல்ல ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லயுமே L-ஆர்ஜினின் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. பொதுவாகவே ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது நிறைய ஹார்ட் டிசீஸ் இருக்கு. கன்ஜஸ்டிவ் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது இருக்கு. கரோனரி ஆர்டரி டிசீஸ்ங்கிறது, பிராடிகார்டியா, இஸ்கீமியா, இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துலயுமே L-ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க, பாடி பில்டிங் பண்றாங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு அதிகப்படியான எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்காகவும் L-ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா எவ்வளோக்கு பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகுதோ அந்த அளவுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். தென் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸும் இம்ப்ரூவ் ஆகக்கூடியது. பிரெயின் போலதான் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எவ்வளோ கிட்னிக்கு பிளட் சர்க்குலேஷன் போகுதோ அந்த அளவுக்கு கிட்னிஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணி யூரினை உற்பத்தி செஞ்சு உடம்புல இருந்து இந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். முக்கியமா ஆண்கள் மலட்டுத்தன்மை, இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்ல ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இல்ல இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ்ல L-ஆர்ஜினின் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ L-ஆர்ஜினின் இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஒரு 200 ml நார்மல் வாட்டர்ல ஒரு பேக்கெட் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் L-ஆர்ஜினின் ரெக்கமெண்டட் இல்லை. பிகாஸ் இதுலயுமே மாதுளம்பழத்தோட எக்ஸ்ட்ராக்ட் இது மாதிரிலாம் இருக்கிறதுனால இதுவும் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது.